வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இந்த பார்த்துக்கான இன்ட்ரெஸ்டான சூப்பர் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். யாருமே நியூ இயர் ஹேங் ஓவர்லேருந்து வெளில வரல போல. ஸோ பெரிய அப்டேட்ஸ்னு சொல்லி ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம டிசி சைட்லேருந்து போயிடலாம். டிசியில் இப்போதைக்கு சூப்பர் கேர்ளுக்கான அந்த ஆடிஷன் ஒர்க் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ரூமர் கிளம்பியிருக்கேன். 3 முக்கியமான ஆக்டர்ஸோட பேரை போட்டு ஸோ இவங்க பாசிபிளி அடுத்த சூப்பர் கேர்ளாக இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஜேம்ஸ் கன் ஒரு சின்ன ரிப்ளைமே கொடுத்துருக்காரு. அந்த ரிப்ளைல இதை பொய்யும் என்னால் சொல்ல முடியல, உண்மையும் சொல்ல முடியல, இதுக்குள்ள ஒரு வகையான உண்மை ஒளிஞ்சுதான் இருக்குங்கிற மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த சூப்பர் கேர்ள் பற்றின ட்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் அப்பப்போ லைக் பண்ணிட்டே இருக்காங்க, மெக் டானலி. ஸோ பாசிபிளி அவங்க தான் நம்மளுடைய அடுத்த சூப்பர் கேர்ளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் லைக் ஒரு 50% சான்ஸ் இவங்க அடுத்த சூப்பர் கேர்ளாக வரலாம். சூப்பர் கேர்ளை ஆக்சுவலாக சூப்பர்மேன் லெகசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சூப்பர் கேர்ளுக்கான அந்த தனி படம் சோலோ மூவியில் வந்து பார்த்தா புஷ் பண்ணுவாங்க. சூப்பர் கேர்ள் கேஸ்டிங் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் கூடிய சீக்கிரம் இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன், காத்திருப்போம். அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாம் க்ரூஸ் இருக்கார்ல, அவர் WB கூட ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்கமிங்ல நிறைய பிரான்சைஸ் படங்களை நடிக்கிறதுமே தாண்டி நிறைய ஒரிஜினல் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இப்போதைக்கு டாம் க்ரூஸ் ரெடியாக இருக்காரா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டை WB கூட அவர் சைன் பண்ணியிருக்காரு. டேவிட் ஜாஸ்ல கூட அவர் ஒன்னாவே மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருக்காரா. ஸோ விச் மீன்ஸ் அப்கமிங் ஏதாவது WB ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க டாம் க்ரூஸை பார்க்கலாம். நிறைய பேர் எதிர்பார்க்கறது டிசி சைட்ல ஏதாவது ப்ராஜெக்ட்ல அப்பேர் ஆவாரா இருந்தா, பிகாஸ் அவர் பிரான்சைஸ் படங்களை நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிசி ஒரு மிகப்பெரிய WB பிரான்சைஸ் இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஒரு படத்தில் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் வருவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அண்ட் நிறைய ஒரிஜினல் படங்களுமே அவர் எடுக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஆக்ஷன் படங்களாக தான் இருக்கும். பட் எனிவேஸ் இப்போதைக்கு டாம் க்ரூஸ் அண்ட் WB ஒன்னா சேர்ந்து பல படங்கள் அண்ட் பிரான்சைஸ் படங்கள் கொடுக்க போறாங்க. தாறுமாறா இருக்க போது. பட் சப்போஸ் இந்த பக்கம் DCUக்குள்ள நம்ம டாம் க்ரூஸ் வந்தாருன்னா என்னென்ன படங்கள் ஆக்ட் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லுங்க தாச்சா, மறக்காம கீழே படுங்க. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம மார்வல் சைடில் வரும்போது இந்த வாரம் ஃபைனலாக எக்கோ சீரிஸ் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல சீரிஸ் தான். ஸோ பெஸ்ட்னு சொல்ல முடியாது, வெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மார்வல் இப்போதைக்கு ஒரு பக்காவான பிளானோட இந்த ஸ்பாட்லைட் பேனரை ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள சுற்றி கதை நடக்கிற மாதிரியும், அதே சமயத்தில் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை லைட்டாக டீஸ் பண்ற மாதிரியும் இந்த எக்கோ சீரிஸ் அமைஞ்சிருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. ஆக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்கவா கொடுத்துருந்தாங்க. டேடெவில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்கலாம். இதுக்கான ஃபுல் ரிவ்யூ சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதை தொடர்ந்து எக்கோவை நீங்க அப்கமிங் தண்டர்போல்ட்ஸ்ல பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. ஏன்னா எக்கோ இப்போதைக்கு ஹீரோலாம் கிடையாது, ஆன்டி ஹீரோ தான். ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி அப்கமிங் தண்டர்போல்ட்ஸ்ல அவங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டேடெவில் பார்ன் அகைன்லுமே இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு ரூமர் படி இது ரொம்ப வைல்டான ஒரு ரூமர் தான். நம்ம எக்கோ குட் பி a மியூட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எக்கோக்கு ஒரு புது பவரை இப்போதைக்கு இந்த சீரிஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஒரு பக்கம் ஒரு தனி தேரி என்ன சொல்றதுன்னா, எப்படி நம்ம மிஸ் மார்வெல்ல மியூட்டன்ட்டா மாத்தினாங்களோ அந்த மாதிரி எக்கோ கூட மியூட்டன்ட்டா மாத்துறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கா. ஸோ அஃபிஷியல் எக்ஸ்மென் அந்த பிரான்சைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம எக்கோவை மியூட்டன்ட்ங்கிற மாதிரி சொல்றதுக்கான சான்சஸும் அதிகமாக தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நல்ல கான்செப்ட் தான். ஏன்னா காமிக் புக்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு புது கேரக்டராகவே எக்கோவை மாத்திருக்காங்க. நல்லபடியா ஒர்க் அவுட் ஆனா சரிங்க, அவ்வளவுதான். அடுத்த மாதம் மேடம் வெப் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு இன்டர்நேஷனல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் நீங்கள் அப்கமிங் ப்ராஜெக்டில் வரப்போகிற அந்த 3 ஸ்பைடர் உமன்ஸோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் காஸ்டியூமை தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இதை தாண்டி நம்ம மேடம் வெப்புக்குமே ஒரு சூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேடம் வெப் இறங்கி சண்டை போட மாட்டாங்க தான் நான் நினச்சேன். பட் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் ஸ்டைலே ஒரு ரெட் அண்ட் ஒயிட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் காமிக் புக்லேயுமே ஒரு லுக் இருக்கும். பட் அது மோட் லைக் ஒரு நைட்டி போட்ட மாதிரி இருக்கும். வயசான கேரக்டராக தானே இருப்பாங்க காமிக்ல. ஸோ மூவியில் அவங்க கொஞ்சம் எங்க காமிச்சிருக்க அந்த சமயத்தில் இவங்களுமே மோர் லைக் ஒரு சூப்பர் ஹீரோயினாவே புஷ் பண்ண ட்ரை பண்றாங்களோ, ஐ மீன் லைக் ஸ்பைடர் உமனாவே புஷ் பண்ண ட்ரை பண்றாங்களோ என்னமோ. கிடைச்சிருந்த ரூமர் படி இவங்க கொஞ்சம் ஒரு புத்திசாலியான கேரக்டராகவும் அதே சமயத்தில் லைக் ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி இன்டெலெக்சுவலான கேரக்டராகவும் பிரசன்ட் பண்றதா தான் இருந்துச்சா. பட் இவங்களுக்கு ஒரு சூப்பர் சூட் கொடுத்துருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி லைக் ஸ்பைடர்மேன் மாதிரி வெப் விட்டு இறங்கி சண்டை போடவும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். பட் ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி புஷ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த படத்தோட அந்த ட்ராக்கிங் இப்போதைக்கு மோர் லைக் ஒரு 500 மில்லியன் அடிக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. எனக்கு என்னமோ டவுட் தான். 500 மில்லியன் அடிச்சா நல்லது. பட் படத்தோட அந்த ட்ரெய்லர் குவாலிட்டிலாம் வச்சு பார்க்கும்போது 500 மில்லியன் டவுட்டாக தான் இருக்கு. ஸ்பைடர்மேனுங்கிற அந்த பிராண்டுக்காக வச்சு அடிக்கலாமே தவிர்த்து இந்த படம் 500 மில்லியன் அடிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்க தாச்ச கீழே கவப்படுங்க. சர்ப்ரைஸா 1 பில்லியன் வச்சிருந்தோம் எப்படி இருக்கும்? பட் காத்திருப்போம், மேபி நடக்கலாம், சான்சஸ் இருக்கு. சோனி இப்போ லேட்டஸ்டா CESல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய புது ப்ராஜெக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் லுக் லோகோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. முக்கியமாக வெனாம் 3. ஸோ அந்த 3 வந்து கிட்டத்தட்ட பார்க்க ஹார்ட் மாதிரியே இருக்குல்ல. ஸோ நிறைய பேர் லைக் வெனாம் வெனாம் அந்த மாதிரி ஏதாவது கதை போக போதுங்கிற மாதிரி தியரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதை என்ன மாதிரி இருக்க போதுன்னு ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. மோர் லைக் ஒரு அப்பா பையன் ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி லைக் ஒரு கிட் ஸ்பைடர்மேனையுமே காமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரூமர்ல என்ன சொல்லுதுன்னா லைக் வெனாம் 3யும் அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 அதாவது நம்ம ஆண்ட்ரூ கேஃபில் அந்த 2 படத்தையுமே ஒன்னா சேர்க்க போறாங்களாம். இந்த படத்தில் நம்ம ஆண்ட்ரூ கேஃபில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி
மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரொமோஷன்லயே ஆண்ட்ரி கேப்ரிட்டை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அகைன் இது எல்லாமே ரூமர் தாங்க. ஓவராலா பார்க்கும்போது அந்த லோகோல பெருசா என்ன மாதிரி பிளாட் அமைப்போது நமக்கு தெரியல. அண்ட் வெனாம் 3ங்கிற மாதிரி அஃபிஷியல் டைட்டில் இருக்காது. லெட் தேர் பி கார்னேஜ் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் இருந்த மாதிரி இந்த வெனாமுக்குமே ஒரு டேக்லைன் கொடுக்க தான் போறாங்க. அது இது வரைக்கும் ரிவீல் பண்ணப்படல. பட் அடுத்த மாசம் நடக்க போற அந்த சூப்பர் பவுல்ல பாசிபிளி நீங்க இந்த வெனாம் 3க்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தான் அடுத்த மாசம் அதே சூப்பர் பவுல்ல டெட்பூல் 3க்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் கண்டிப்பா வந்துருங்கிற மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த மாசம் தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய அப்டேட்ஸ் வரப்போது நம்புறேன். முக்கியமா டெட்பூல் 3க்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்தா தாறுமாறா இருக்கும், காத்திருப்போம். அதை தொடர்ந்து ஒரு வைல்டான ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வார் ஹல்க் படம் ஆன் ப்ரொடக்ஷன்ல இருக்குங்கிற மாதிரி பல வருஷமா அப்டேட் வந்துட்டு இருந்துச்சுல. இப்போ அந்த படத்தோட பிளாட் என்னமா இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன லீக் கிடைச்சிருக்கு. ட்ரஸ்டபிள் இன்சைடர்னு சொல்ல முடியாது, ரேண்டம் லீக் தான். அண்ட் அந்த லீக் படி ஆக்சுவலா இந்த வேர்ல்டு வார் ஹல்க்குள்ள ஒரு குட்டி சிவில் வாரே நடக்குமாங்க. சிவில் வார் இன் டர்ம்ஸ் லைக் எப்படி ஸ்பைடர்வர்ஸ்க்குள்ள லைக் ஸ்பைடர்மேன்ஸ்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல ஹல்க்குள்ளே சண்டை போட்டுப்பாங்களாம். எத்தனை ஹல்க் தான் இருக்காங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்க் இருக்காப்ல, அதே மாதிரி அவருடைய கசின் ஷீ ஹல்க், ஹல்கோட பையன் ஸ்கார், 3 பேருமே இருக்காங்க. அதை தொடர்ந்து கேப்டன் அமெரிக்கா 4ல நம்ம தண்டர்போல்ட் ராஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்கா மாறிடுவாரு. அண்ட் பாசிபிளி அவருடைய பொண்ணு ரெட் ஷீ ஹல்கா மாறதுக்கான சான்சஸும் அதிகமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட MCUக்குள்ளேயே 5 ஹல்க் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். லீடருமே லைக் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு ஹல்க் தான் இருப்பாப்ல. இதை தாண்டி இந்த வேர்ல்டு வார் ஹல்க் மல்டிவர்சல் லெவல்ல போச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எட்வர்ட் நார்டன் வெர்ஷன் ஆஃப் த ஹல்க், அதுக்கும் முன்னாடி வந்த ஹல்க்னு சொல்லி அந்த மாதிரி கூட கதை பீரியதுக்கான சான்சஸ் இருக்கு. மல்டிவர்சல் லெவல்ல வேற வேற வெர்ஷன்ஸ் ஆஃப் ஹல்க் கூட இறங்கி சண்டை போடுற மாதிரி கூட கதை அமைக்கப்படலாமா. அதாவது ஸ்பைடர்வர்ஸ் மாதிரி இந்த ஹல்க், இந்த வேர்ல்டு வார் ஹல்க்ங்கிறது ஒரு ஹல்க் வர்ஸா இருக்கும். அண்ட் இந்த எல்லா ஹல்க்கும் சண்டை போட்டு தான் வேர்ல்டு வாரே ஆரம்பிப்பாங்க. இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இந்த மொத்த ரேஜும் அந்த மொத்த காமா எனர்ஜியும் அதிகமாயிடும். அவங்கள தடுக்கிற மாதிரி மற்ற சூப்பர் ஹீரோஸ் வர அந்த ஸ்டைல தான் இந்த சிவில் வார்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வார் ஹல்க் ஸ்டோரி லைன் ரொம்ப நல்லா இருக்கும். அவெஞ்சர்ஸ் வர்சஸ் ஹல்க்ங்கிற மாதிரி கூட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பாசிபிளி இந்த வேர்ல்டு வார் ஹல்க்ல நடக்கலாம். பட் கேட்க பிரம்மாண்டமா இருக்கு. லைக் அவெஞ்சர்ஸ் படத்தோட பிரம்மாண்டமா ஃபீல் ஆகுதுல. இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் அகைன் கிடைச்சிருக்க ரூமரை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ட்ரஸ்டபிள் இன்சைடரும் இதை வந்து ஷேர் பண்ணாத அந்த சமயத்தில் ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அகைன் கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி வேர்ல்டு வார் ஹல்க்ங்கிறது ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. பேசிக்ஸில் வந்தால் ஒன்றிலே தாறுபாராக இருக்கும். கொடுங்கடா ஹல்க்கு ஒரு படத்தை கொடுங்கடா எப்பா. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது அப்படின்னு நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது, டாப் கன் மேவரிக் யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் சர்ப்ரைஸாக 1 பில்லியன் நடிச்சதுல. ஸோ அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க. அந்த பிராண்டை பேஸ் பண்ணி இப்போதைக்கு டாப் கன் 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த படம் என்ன மாதிரி இருக்க போது, எதோ போக போகுதுன்னு சுத்தமாக அடியால. பட் டாப் கன் மேவரிக் மாதிரியே இந்த டாப் கன் 3மே ஒரு ஃபீல் குட் படமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சும்மா விட்டுற மாட்டாங்க, தங்க முட்டை இறவாத்து. ஸோ டாப் கன் 3 இப்போதைக்கு ப்ரொடக்ஷனுக்குள்ள போயிருக்கு. லாஸ்ட் ஆஃப் சீசன் 2க்கான அந்த கேஸ்டிங் ஒர்க் பற்றி நான் நடந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த சீசன் 2வோட முக்கியமான ஒரு வில்லியா வரப்போறவு தான் ஆபி. ஸோ ஆபிக்கான கேஸ்டிங் நடந்திருக்கு, கெய்ட்லின் டெவர். பட் ஆபியோட லுக்கும் இவங்களுடைய லுக்கும் லைக் எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாத மாதிரி தான் தோணுது. கெய்ட்லின் டெவர் பார்க்கறதுக்கு லைக் சீசன் 2ல வந்து எலி மாதிரியே இருக்காங்க. கொஞ்சம் ஃபிசிக்கல் பில்ட் இருந்தால் தான் ஆபி லுக் வரும். மேபி அவங்க ஜிம்முக்கு போய் ஃபிசிக்கல் பில்டை ஏற்றலாம். நான் ராண்டா ரவுசி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் பில்ட் இருக்கு. ஆனால் லைக் அவங்க ஏஜ் ஆகியிருப்பாங்க, கொஞ்சம் எங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது பெர்ஃபெக்ட் கேஸ்டிங்கான்னு சொல்லி மறக்க வைக்கலாம் காமிடுங்க. ஆனால் பாவம் அந்த ஆக்ட்ரஸ் இந்த சீசன் ரிலீஸ் ஆன அப்புறம் நிறைய ஹேட்ரட் அவங்கள நோக்கி கிளம்பும் போது ஆபி கேரக்டர் பண்ண அந்த செய்க அப்படி. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ஆபி அந்த கேரக்டர் இருக்க போகிறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரி சீசன் 2ல அது ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. ஸோ அதே மாதிரி இந்த சீசன் 2ல நம்ம எலியோட கேர்ள் ஃப்ரெண்டாக டீனாங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்டிங்குமே நடந்திருக்கு. இசபெல்லா மெர்சர் தான் டீனாவாக வர போகிறாங்க. இசபெல்லா மெர்சரை இதுக்கு முன்னாடி நீங்கள் மேடம் வெப்ல பார்த்துருக்கலாம். நம்ம டோரா லைவ் ஆக்ஷன் பண்ண அதே ஆக்ட்ரஸ் தான் இப்போதைக்கு இந்த டீனா ரோல் ப்ளே பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான். நம்ம கில்லியன் மர்ஃபி நடிச்ச அந்த பழைய ஜாம்பி படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, 28 days later. இப்போ அதை தொடர்ந்து 28 years later அப்படின்னு சொல்ல போகிற ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ட்ரைலஜி எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ 28 years laterக்கு அப்புறம் ஜாம்பி படம் தான் அந்த உலகம் என்ன மாதிரி டெவலப் ஆகி இருக்குங்கிற அந்த ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கில்லியன் மர்ஃபி ரிட்டர்ன் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பட் ஆனால் நல்லா இருக்கும்ல. அதை தொடர்ந்து 28 decades later, 2800 years later அப்படிங்கிற மாதிரியே 3 படத்தை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு ஜாம்பி படங்கிற மாதிரி இப்போதைக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. 28 days later வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாம்பி படம். டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரான்ச்சைஸ் டெவலப் ஆகிறத பார்த்து சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு ஃபேவரட்டான ஒரு படங்க. பார்ப்போம் நல்லபடியாக எடுக்கிறாங்களா இல்லையானு. அண்ட் ஃபைனலி இந்த வர ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ஆபிகேல் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லரோட கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆபிகேல் இஸ் அ வேம்பயர். அவளை ஒரு கும்பல் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் பற்றினா கடத்திடுவாங்க. ஸோ வழக்கமாக கேங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பொண்ணு
பொண்ணுங்க தப்பிக்கிறது தான் கதையை எழுதுவாங்களே, இந்த முறை இந்த பொண்ணா மாறி இருக்க அந்த வேம்பயர் கிட்ட இருந்து அந்த கேங்ஸ்டர் தப்பிக்கிறத கதையாக மாற்றி எழுதியிருக்காங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டு. ட்ரெய்லர் ரொம்பவே வைலண்ட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. யாருக்காவது அந்த வேம்பயர் ஹாரர் படங்கள் பிடிக்கும்னா மறக்காம இந்த ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் இதோட இந்த பத்துக்கு நல்ல சூப்பர் அப்டேட்ஸ் முடிந்த ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் பண்ணிதாலோ தப்பா சொல்லியிருந்தாலோ அதை மறக்க வைக்கல காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ராசமான விடையிலுமே பற்றி நேர்ந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.